ஏதோ டிஃப்ரெண்டா இருக்குல்ல. ஓகே ஓகே, இப்போ பர்ஃபெக்ட்டா இருக்கா? வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? எஸ், இன்னைக்கு பிரியாணி தான் பண்ண போறேன். பிரியாணி பண்றேன்னா கண்டிப்பா எங்க வீட்ல இன்னொரு சாப்பாடு செஞ்சாகணும். வேற ஒன்றும் இல்லை, ஃபிஷ் கறி தான். பாறை மீன் வாங்கிட்டு இருந்தாங்க, மாமியை க்ளீன் பண்ண சொல்லிட்டு நான் பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கறியை வேக வைக்கும் போது சால்ட், மஞ்சத்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெப்பர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கிடுவேன். கறி வேகிற கேப்ல மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எனக்கு பாஸ்மதி ரைஸ்ல தான் பிரியாணி பண்ண போறேன். வடி பிரியாணிலாம் கிடையாது, தம் பிரியாணி தான். நெய் எப்போதுமே நாங்கள் ஸ்டோர்ல வாங்க மாட்டோம், வீட்டுக்கே ஒரு அம்மா வந்து தந்துருவாங்க. வாசனையும் அவ்வளோ சூப்பரா இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். இதுதான் அந்த மணல் மணலா நெய் போல இருக்கு. பிரியாணி பண்ணும்போது எனக்கு அவ்வளோ குஷியாக இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். பிரியாணி சாப்பிடவும் பிடிக்கும், சமைக்கிறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். பிரியாணி பண்ணிட்டோம்னா போதும், அன்னைக்குன்னு புகழ்ந்து தருவானுங்க வீட்டில். ஃபுட்டில் எக்ஸ்ட்ரீமான டேஸ்ட்னு பார்த்தா அது பிரியாணி தான். ஸோ பிரியாணியை வச்சு கரெக்ட் பண்ணிடலாம். பிரியாணி பொறுத்த வரைக்கும் அரிசிக்கு ஏற்ற மாதிரி கறி, வெங்காயம், தக்காளி, புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா பிரியாணி அல்ட்டியாக இருக்கும். அது மாதிரி கறி வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடாம அதையும் பிரியாணியில் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட் அரிசி, அந்த பாஸ்மதி ரைஸை ரொம்ப கலையாதீங்க. 1 or 2 டைம் பண்ணால் பிரியாணி பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அது கூட முட்டை, வெங்காய பச்சடி, குக்கும்பர் சேர்த்தனால வெங்காய பச்சடி டிஃப்ரெண்டாக சூப்பராக இருந்தது. தம் போட்டாச்சு, ஃபைனலாக பிரியாணி ரெடி.